6/9/2025 இன்று ஆவணி மாதம் 25ஆம் தேதி விசுவாவசு வருடம். இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:58 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:14 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:04 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். இன்று நல்ல நேரம் காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரை புதன் ஓரை. நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை. இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை செவ்வாய் ஓரை. நேரம் காலை 10 மணி முதல் காலை 11 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்றிரவு 7:42 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்றைய திதி இன்று மாலை 6:44 மணி வரை தேய்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்மம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றிரவு 7:42 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். காரிய அனுகூலம் உண்டாகும். வேலையில் கவனம் தேவை. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ரிஷப ராசி மிருக சிரீஷம் நட்சத்திரம். இன்று காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். பண பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். மிதுன ராசி மிருக சிரீஷம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். கடகராசி. கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தந்தை வழியில் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கடகராசி
ராசி பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசியிலேயே உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். சிம்மராசி மகம் நட்சத்திரம். இன்று எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலக வேலைப்பளு சற்று அதிகமாகும். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. சிம்மராசி பூரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கடன் பிரச்சனை அதிகமாகும். வேலையில் கவனம் தேவை. கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். கூட்டு தொழிலில் லாபம் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலைப்பளு அதிகமாகும். தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரி நெருக்கடிகள் உண்டாகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு கடன் பிரச்சனை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணி மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தனுசு ராசி உத்திராடும் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கடன் பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். குழந்தைகளுக்கு சுப செலவு செய்யக்கூடிய நாள். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சி கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியில் உள்ளார். இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று திருமணம் சம்பந்தமான சுப காரியங்கள் நடைபெறும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று பழைய பாக்கி வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். மீனராசி ரேவதி நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். 10/9/2025 இன்று புதன்கிழமை. இன்று புதனுக்குரிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மிதுனம், கன்னி ராசிக்காரர்கள் துளசி செடி விருட்சமாக இருக்கும் ஆலயம் சென்று வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். இன்றைய மந்திரம் சரஸ்வதி மந்திரம். வாழ்க்கையில் சாதிக்க கட்டாயம் கல்வி அறிவு வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் நன்றாக படித்து பெரிய
பெரிய ஆளாக வேண்டுமென்றால் கட்டாயம் சரஸ்வதியின் அருள் வேண்டும். அந்த அருளை பெற்றுத்தரும் ஒரு அருமையான மந்திரத்தை இனி காண்போம். ஞாபக சக்தியும் நல்ல அறிவும் தரும் சரஸ்வதி மந்திரம். ஓம் வீணாத்தராயை விரஞ்சி காந்தாயை ஞானதாராயை நந்தனாயை ஓம் வதவத வாக்வாதின்யை நமகா. இந்த மந்திரத்தை தினமும் காலை மற்றும் இரவில் தூங்க செல்லும் முன் உங்கள் குழந்தைகளை சொல்ல சொல்லுங்கள். சில மாதங்களிலெல்லாம் படிப்பில் அவர்கள் சாதனை படைப்பார்கள் என நம்பலாம்.